குட் ஈவினிங். இப்போ தான் நான் வந்து மா தி எட்டர்னல் ட்ரூத் அப்படிங்கிற அந்த ப்ரொடக்ஷனில் இன்றைக்கி ஆடினேன். ஆர்கே சுவாமி ஹாலில் ரிசப்ஷன் வாஸ் வண்டர்ஃபுல். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் இஸ் வெரி யூனிவர்சல். ஒருத்தர் வந்து தாயாரை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம மதர் எர்த்தை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிறதுக்கு இது வந்து ரொம்ப இந்த காலகட்டத்தில் ரொம்ப வேண்டிய ஒரு பொருள். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னா தாயார்னா வந்து எல்லாத்த விட வசதி தாயார் தான் அப்படின்னா, அது மாதிரி நம்மளுடைய பூமியை காப்பாற்றணும்னு இதுக்கோசரம் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய ரிசர்ச் ஸ்காலர்ஸோடு உட்காந்து இந்த ஆராய்ச்சி பண்ணி நான் வந்து ஆதிசங்கருடைய மாத்ரு பஞ்சகம்லேருந்து ஆரம்பித்து இந்த பூமாஞ்சலின்னு இந்த பூமாவுக்கு அஞ்சலி செலுத்தி நம்ம சிவபெருமானுடைய 18 முகம் ருத்ராட்சத்து மூலியமாக எப்படி இந்த பூமாதேவியை நம்ம இன்வோக் பண்ணுறோங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்து வராக புராணத்தையும் சொல்லி எப்படி ஹிரண்யாக்ஷா வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பூமாதேவியை சமப்படுத்தினோ அதே மாதிரி நம்மளும் சமப்படுத்துகிறோமோ என்னமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு. அதனால நம்ம எல்லாருமே ஒரு டீஃபாரஸ்டேஷன் இல்லாமல் இந்த மதர் இடத்தை வந்து ஜாகிரதையாக நம்ம காப்பாற்றினாதான் நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளட்ஸு சுனாமி இதெல்லாம் இல்லாமல் பிற்காலம் வரக்கூடிய ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு நம்மளுடைய இந்த ப்ரெஷியஸ் பிளானட்டை வந்து நல்லபடியாக நம்ம வச்சுட்டு போகணும். ஏன்னா நான் ஒரு நாட்டிய பெண்மணி, ஒரு பரதநாட்டியத்துக்கு ஒரு அம்பாசிடராக இருந்து இங்கே சென்னையில் மாத்திரம் இல்லாமல் இந்தியாவில் மாத்திரம் இல்லாமல் உலகம் பூரா இந்த நாட்டியத்தை எடுத்துகிட்டு போயிருக்கேன்னா, அப்போ நான் இந்த நாட்டியத்து மூலியமாக நம்மளுக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. நம்ம சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்யணும் இது மூலிமா அப்படின்னு யோஜனை பண்ணும்போது இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோணித்து. ஸ்பெஷலி யங்கர் ஜெனரேஷனுக்கு தாயாருடைய இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா எப்போ ஒரு ஃபேமிலி வந்து ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லியிருக்கோம், ஒரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம், அந்த குடும்பத்தில் அந்த தாயாருக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருந்ததுன்னா சொசைட்டிலையும் உமனுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும், எல்லா இடத்துலையும் ரெஸ்பெக்ட் இருக்கும். ஏன்னா தாயாருங்கிறது கம்பேஷன். எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே ஒரு லவ் அண்ட் கம்பேஷன் ரொம்ப முக்கியம். அதனால இது ரொம்ப நல்லா நடந்தது. இந்த ஈவினிங் இன்னைக்கு ரொம்ப வரவேற்பு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ப்ளஸ் ஐ வாண்ட் டு தேங்க் பிரியா ஜெயராமன் ஆஃப் வெப்பஞ்சி ஃபார் ஆர்கனைசிங் திஸ் ப்ரோக்ராம். நிறையா டான்சர்ஸ் இருந்தாங்க இங்கே, விச் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ அடுத்த கச்சேரி என்னோடது வந்து பாரத் வித்யா பவனில் கார்த்திக் ஃபைனான்ஸ்க்கு 30ஆம் தேதி ஆடுறேன். அப்புறம் 31ஆம் தேதி வி ஆர் ஹோஸ்டிங் அ செமினார் சங்கம் ஃபெஸ்டிவல்னு எங்களுடைய நாட் ஃபார் ப்ராஃபிட். என்னுடைய குரு ரெவியர்டு டாக்டர் பத்மா சுப்ரமணியம், பத்மபூஷன் டாக்டர் பத்மா சுப்ரமணியம் அவங்கள நாங்கள் வந்து கௌரவித்து அவங்களுக்கு வந்து ஆனர் பண்ணுறோம். அதை தவிர்த்து வி ஆல்சோ ஹாவ் அதர் டான்சர்ஸ் அண்ட் அதர் ஜானர்ஸ் ஆஃப் டான்ஸ் ஃபார் த செமினார் ஆன் 31st மார்னிங். அண்ட் இந்த விபஞ்சியில் வந்து எனக்கு கலா விபஞ்சி அவார்ட் கொடுக்குறாங்க 31st ஈவினிங். அண்ட் ஐ ஹேவ் மை நெக்ஸ்ட் கச்சேரி ஆன் 3rd கிருஷ்ணகான சபா மா தி எட்டர்னல் ட்ரூத், and again on the 5th at Bharati Vidya Bhavan, Maila. So I request every one of you to please come and be a part of this wonderful production, Ma the Eternal Truth. Namaskar. Thank you.